குறிப்பாக இன்னைக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா மக்களை முட்டாள் ஆக்குவதற்காக மத்த மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை ஒப்பீடு செய்யறாங்க. அவங்களே செய்தி குறிப்பும் கொடுக்கறாங்க. பாருங்க, இதான் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம், மத்த மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை பாருங்க அப்படின்னு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில 221 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தினா போதும். இன்னைக்கு மின் கட்டணம் மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை பாருங்க. உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல நான் 200 யூனிட் பயன்படுத்துறேன், மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்துறேன் அப்படின்னா 450 ரூபாய். இப்ப மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தினா இந்த மாசம் 450, அடுத்த மாசம் 450, 900 200 யூனிட். ஆனா 2 மாதமும் கால்குலேட் பண்ணி ஒரே 400 யூனிட்டா ஸ்லாப் எடுத்து போட்டாங்கன்னா அது 1440. நான் 540 ரூபாய் வெறும் 200 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால இழப்பு எனக்கு 540 ரூபாய். இன்னைக்கு நான் 300 யூனிட் மாசத்துக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னா எனக்கான மின் கட்டணம் 705 ரூபாய். இந்த மாசம் 300, அடுத்த மாசம் 300. திமுக அரசு இருக்கக்கூடிய 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை நான் செலுத்துறேன், 6 யூனிட் செலுத்துறேன் அப்படின்னா அது 2940 ரூபாய். அப்ப 1410 ரூபாய் எங்க இருக்குங்க? 2940 ரூபாய் எங்க இருக்கு? இதுலயே 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதனால்தான் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் செலுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதி 221 நிறைவேற்றினாங்கன்னா குறைந்தபட்சம் தமிழகத்துல யாராக இருந்தாலும் 6000 ரூபாய் குறைந்தபட்சம் அவங்களுக்கு சேமிப்பு கிடைக்கும்.